ആദ്യത്തെ സിനിമ പട്ടുത്തുവാല. പട്ടുത്തുവാലയിൽ வந்து நான் ஆக்ட் செய்தப்போ ஒரு குஞ்சாக்கோ சார் அவர் கூப்பிட்டாரு. ஃபஸ்ட்டு எனக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தது குஞ்சாக்கோ சார் தான். அவர் ரொம்ப எங்கள் ஃபேமிலி மேலே ரொம்ப ஒரு ரெஸ்பெக்റ്റ്. ஸோ സാർ എന്നെ വിളിച്ചപ്പോൾ ഞാൻ ഉടനെ അവരുടെ പടം 2-3 പടം ആക്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. നല്ല ക്യാരക്ടേഴ്സ്. ഇപ്പോൾ ലാസ്റ്റ് கூட குஞ்சாக்கோ சாருடைய கம்பெனியில் என்னை விழித்து ஒரு படம் வந்து மேஜிக்னு ஒரு படம் 3D ஃபிலிம் பண்ணினாங்க. ഇപ്പോൾ വന്നിരിക്കുന്നത് ഒരു വിവാഹാലോചനയ്ക്ക് വേണ്ടിയാണ്. മലയാളി ആയിരുന്നിട്ടും മലയാള സിനിമയിൽ മുഖം കാണിക്കാൻ കുറെ കാത്തിരിക്കേണ്ടി വന്നു രാധികയ്ക്ക്. മറ്റു ഭാഷകളിൽ അഭിനയിച്ച് തെളിയിച്ച ശേഷമാണ് മാതൃഭാഷയിലേക്കുള്ള വരവ്. ഇവിടെയും കുറേയേറെ സിനിമകളിൽ വേഷമിടാനായി. തമിഴിൽ തുടങ്ങി തെലുങ്ക്, കന്നഡ, മലയാളം, ഹിന്ദി തുടങ്ങി മറ്റിന്ത്യൻ ഭാഷകളിലും ഒരു അഭിനേത്രി എന്ന നിലയിൽ മേൽവിലാസമുണ്ടാക്കാൻ കഴിഞ്ഞു ഇവർക്ക്. ഒരു ഇംഗ്ലീഷ് സിനിമയിലും ശ്രദ്ധേയമായ വേഷം ചെയ്യാൻ അവസരം കിട്ടി. മലയാളം മൂവീസിൽ ഡാൻസേ ചെയ്തില്ല, എല്ലാമേ ക്യാരക്ടർ. ലവ് ഇൻ കേരള ഷീല ചേച്ചിയും ഞാനും. എൻ്റെ പേര് வந்து ഉമർ സാർ, ஷீலா சேச்சிக்கு நசீர் சார், அப்புறம் நீல பொன்மான் உமர் சார் ஜோடி. பின்ன வந்து எக்ஷியில் மட்டும் ஒரே ஒரு டான்ஸு சத்யன் சாரில் நான் தான் எக்ஷி ஆகிட்டு அபிநயிச்சு. ரொம்ப இஷ்டம் எதுன்னா மலையாளம் தான். பட் அதில் குறைச்சி தான் நான் செய்து ரொம்ப. ஏன்னா எனக்கு எல்லா மலையாள ஆர்டிஸ்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மோகன்லால் சார் மூவின்னா ரொம்ப பிடிக்கும். மம்முட்டி சார் படங்கள் பிடிக்கும். சுரேஷ் கோபி சார் படம்னா ரொம்ப. I spend my time in seeing their films. Very good artist. മലയാളം വൈകിയാണ് ഈ നടിക്ക് അവസരം നൽകിയതെങ്കിലും മലയാള സിനിമയോടാണ് ഈ അഭിനേത്രിക്ക് സ്നേഹ കൂടുതൽ. ഇനിയും മലയാള സിനിമയുടെ മുറ്റത്ത് വന്നു നിൽക്കാൻ, കുറെ കൂടി അഭിനയിക്കാൻ രാധിക മോഹിക്കുന്നു. ഞാൻ വന്നിട്ട് നിയർലി 30 years when I was studying in my school, they brought me for the first movie. ஸ்கூலில் நான் எக்ஸாம் எழுத போகிறேன், அப்போ தான் டைரக்டர் கூப்பிட்றாரு, வா உனக்கு டெஸ்ட்டுன்னு. அதை விட்டுட்டு நேரம் வந்தாச்சு. ஸோ ஸ்கூலிங் வந்து ஐ டிட் ஒன்லி SSLC. அதுக்கு மேலே எனக்கு படிக்க முடியல. பிகாஸ் ஆஃப் திஸ் மூவிஸ் அண்ட் டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் செய்கிறதுனால எஜுகேஷன் SSLC வரைக்கும் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு மூவியில் எனக்கு என்னை டைரக்டர் கொண்டு போய் ஒரு ஏரி, அதாவது ஒரு ஏரியில் வந்து ஸ்விம் பண்ண விட்டார். எனக்கு ஸ்விம்மிங் பூலில் சொன்னது ஸ்விம்மிங் பூலு. ஸோ ஐ வாஸ் ஹாப்பி. தென் அவங்க வந்து மல்லியம்னு ஒரு இடம், அங்கே கொண்டு போய் ஏரியில் விட்டார். ஏரியில் நான் அப்படி பார்த்த உடனே பார்த்தா இந்த செரிய பாம்பெல்லாம் அப்படியே ஸ்விம் பண்ணி தண்ணியில் போகுது. நான் ரொம்ப ஃபைட்டன் ஆயிடுச்சு. டைரக்டர் சொன்னார், நீ ஒன்றும் கவலைப்படாத, நாங்கள்லாம் சுற்றி உனக்கு இருக்கிறோம், நீ ஆக்ட் பண்ணு அப்படின்னு. ஓகே, வித் குரூப் பாட்டு நான் மெயின், குரூப் பசங்கள்லாம் பின்னாடி. ஸோ இந்த குரூப் பசங்கள்லாம் என்ன பார்த்துட்டாங்க, ராதிகா சேச்சி பயப்படுறாங்க ரொம்ப பாம்புக்கு, நம்ம ஒரு வழி பண்ணணும் அவங்களன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு கயிறு மாதிரி எடுத்து காலில் அப்படி தேய்ச்சிட்டாங்க. எனக்கு தேய்ச்சோன்னே வெளியே பேடிச்சு போய், பாம்பு என்னை கடிச்சுன்னு கத்திட்டு என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் முதுகில் கேறி அவரை கட்டி பிடிச்சி என்னை பெட்டுன்னு உடனே நீ அவரை கொண்டு போய் விட்டாதான் நான் இறங்குவோம், இல்லைன்னா இறங்கவே மாட்டேன். ஒரே அடமெண்ட் போய் ஷார்ட்டெல்லாம் அப்செட் ஆகிட்டு கேமராலாம் தள்ளி எல்லாம் ரொம்ப அப்செட் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து தரை மேலே கொண்டு போய் விட்ட பிறகு இந்த பொண்ணுங்கள்லாம் சிரிக்கிறாங்க, சேச்சி நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன், உங்களை பாம்பெல்லாம் கடிக்கல, நாங்கள் தான் கயிறில் இப்படி பண்ணோம், என்ன பயந்துட்டிங்களே. ஸோ அது வந்து என்னால் மறக்கவே முடியாது. அந்த டைரக்டர் முதுகில் ஏறி பாவம் அவர் ஒரு வழி பண்ணி, அவரு சாரி சார் எனக்கு தெரியாமல் பயத்தில் தான் அப்படி பண்ணிட்டேன், நான் ரொம்ப அப்பாலஜிஸ் வாங்கிட்டேன். அது நான் மறக்கவே முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அது. அதுக்கப்புறம் ஐ வாஸ் வெரி போல்டு கேர்ள். இதெல்லாம் வந்து இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி எனக்கு ഫീൽ ആச்சு. വലിയ സ്ക്രീനിൽ നിന്ന് പുറത്തു വന്നപ്പോഴും രാധിക അഭിനയത്തോടുള്ള ഇഷ്ടം കുറച്ചില്ല. മിനി സ്ക്രീനിലൂടെ ഗൃഹസദസ്സുകളിലേക്ക് കയറി ചെല്ലാൻ ശ്രമിക്കുകയായിരുന്നു ഈ കലാകാരി. അഭിനയിക്കാൻ ഇപ്പോഴും ആവേശമുണ്ട് ഇവർക്ക്. நான் மூவிஸில் அபிநயிச்சிட்டு இருக்கும்போது தான் வந்து மேஜிக் படித்தேன். அர்த்தராத்திரின்னு ஒரு தெலுங்கு மூவி ஆக்ட் செய்தில்ல,
ആ പടത്തിൽ രമണ റെഡ്ഡി സാറ് എൻ്റെ അച്ഛനായിട്ട് ആക്ട് ചെയ്ത് വലിയ കോമഡിയൻ ഇൻ തെലുഗു ഫീൽഡ്. அவர் ஒரு வெளிய மெஜிஷியனாக ப்ரொஃபஸர் இன் மேஜிக்கு. ஸோ எந்த ஒரு குழந்தையிலேருந்து ஒரு ஸ்கூல் டேஸ்லேருந்து ஒரு ஒரு ഇഷ്ടം என்னென்னா മാജിക് പഠിക്കണം. പക്ഷേ എൻ്റെ ഡാഡിയും മമ്മിയും പറഞ്ഞു ആ ആർട്ട് നീ പഠിക്കக்கூடாது, இட்ஸ் எ வெரி டேஞ்சரஸ் ஆர்ட். ஸோ அதை நான் ஸ்கூல்லே அப்படியே ஃபார்கட் பண்ணியாச்சு. பட் அது ஸ்லோலி வந்து ஆக்ட் செய்யும் போது ரமணா ரெட்டி சாரோட பண்ணும் போது அவர் செட்டிலே என்ன செய்வார், என்ன கையை இப்படி தொட்ட உடனே ஒரு 10 பைசா எடுக்கும். பின்ன சாவித்திரி அக்கா வந்திருந்தாங்க, அவங்க தலையை அப்படி தொட்ட உடனே ஒரு 10 பைசா எடுத்தார். ஸோ இது திருப்பி அவரை பார்க்கும்போது ஐயோ நம்ம மேஜிக் கற்றுக்கணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டோம். என் அച്ഛனே வந்து ஒரு ப்ரொஃபஸர் இன் மேஜிக்கு, அவரே வந்திருக்காரு, அவர்கிட்ட நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரமணா ரெட்டி സാറോട് ഞാൻ പറഞ്ഞു ഞാൻ വെരി ഇൻട്രസ്റ്റഡ് ഇൻ மேஜிக்கு அப்படின்னு அவர் சொன்னார். நான் சொல்லித்தரேன் ராதிகா, உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆகிட்டா நான் சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் நீ படிச்சுக்கோ அப்படின்ட்டு. ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு குரு வந்து அவர் தான். நான் சினிமாவில் ஆக்ட் பண்ணும் போதே மேஜிக்கும் സൈമിൾട്ടേനിയஸாக ട്രെയിനിങ് എടുത്ത് പ്രൊഫസർ ഇൻ മാജിക്ക്. പിന്നെ ഞാൻ കുറച്ച് ലണ്ടൻ ചെന്ന് അവിടെ கொஞ்சம் படித்து ഇപ്പോൾ പ്രൊഫസർ ഇൻ മാജിക്ക്. ஸோ நான் வந்து எனக்கு ஒத்திரி ஸ்டூடெண்ட்ஸு உண்டு. ப்ரொஃபஸர் ஆனால் தான் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். இப்போ மெஜிஷியன் ஆகிட்டே இருக்கிற நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு